ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனானிஸ்ல படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான மால் ப்ராக்டிஸ் பண்ண WH1 ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இதை பற்றி நம்ம ஷார்ட் ஷீட்டில் அப்டேட் பண்ணியிருப்போம். இப்போ இந்த மால் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரிலாம் வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பார்க்கலாம். ஏன்னா வந்து அடுத்த எக்ஸாம்ஸில் நீங்கள் வந்து இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ண மாட்டீங்க, மால் ப்ராக்டிஸும் பண்ண மாட்டீங்க, பண்ணால் எந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிற நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவேர்னஸ் பர்பஸ் மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு நவம்பர் டிசம்பர் 2025 ரிசல்ட்ஸ் வந்து மார்ச் 13 வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. இதுக்கப்புறம் அந்த WH1 ரிசல்ட் வந்து அப்போ இருந்து பப்ளிஷ் ஆகாம தான் இருந்துச்சு. WH1 அப்படிங்கிற ஒரு கோட்லேயே தான் வந்து ஷோ ஆயிருக்கும். இந்த ரிசல்ட் வந்து May 7 இன்னைக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1.5 month வரைக்கும் அவங்க ரிசல்ட் பார்க்காம தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதனால இந்த மாதிரி நீங்கள் மால் ப்ராக்டிஸ் மாட்டுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. இது போக வந்து இந்த WH1ல 2 விதமாக வந்து வரும். ஒன்று வந்து இந்த கலர் பென்ஸு, ஸோ ஒயிட்னரு இல்லை ஃப்ரண்ட் பேஜில் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி WH1 ரிசல்ட்டும் போட்டிருப்பாங்க. அது வந்து பெருசாக வந்து எதுவும் பிரச்சனை இருக்காது. அது எந்த மாதிரி வரும் அப்படின்னா, ஒரு ரிசல்ட் வந்தாலும் ஒரு 1 வீக்குள்ளே மார்ச் 19 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில காலேஜஸ்லாம் அந்த ரிசல்ட் பப்ளிஷ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிரச்சனை இல்லை. ஆனால் மால் ப்ராக்டிஸாக, அதாவது ஏதாவது பிட்டு வச்சு மாட்டிக்கிட்டீங்க இல்லை ஏதாச்சும் பிரச்சனை பண்ணி மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி டயத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி WH1 வர்றப்போ ரொம்ப பெரிய பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். WH1 எந்த மாதிரி ரீசன்ஸ்லாம் வருது அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன். மால் ப்ராக்டிஸ் எந்த மாதிரிலாம் புக் பண்ணுறாங்க அப்படின்னு அதை மறக்காமல் பார்த்துருங்க. ஸோ இப்போ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அதாவது இந்த டைம் அவங்க ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் சொல்லியிருந்தாங்க. அது பிட்டு கொண்டு போய் மாட்டினதும் WH1 வந்துருந்துச்சு. இது போக அவங்க காலுக்கு ஒரு பிஸ்கட் கவர் இருந்துச்சு, அதனாலே வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி உங்களை சுற்றி எல்லாமே ஏதாச்சும் கிடக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் ஆப்ஜெக்ட்ஸ் இல்லை திங்ஸ் கிடந்தாலும் அதை எடுத்து போதே டஸ்ட்பினில் போட்டுருங்க. ஏன்னா அதனாலையும் மால் ப்ராக்டிஸ் புக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புக் பண்ணியிருக்காங்க. அதனால நீங்கள் இந்த ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்னா ஃபஸ்ட்டு இதை வந்து ஆக்ஷன் எடுத்துக்கோங்க. ஸோ எந்த மாதிரி பனிஷ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி WH1 வந்துச்சு அப்படின்னா உடனே உங்களுக்கு ரிசல்ட் வராது. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் என்கொயரிக்கு ஒரு பேமெண்ட் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்கொயரி போகிற மாதிரி இருக்கும். இந்த டைம் April 17 வந்து கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதில் வந்து இந்த என்கொயரியில் வந்து மேக்ஸிமம் வந்து டீட்டெயில்ஸ் என்ன கேட்பாங்க அப்படின்னா, எதுக்காக பண்ணீங்க, இல்லை வந்து எந்த மாதிரி வந்து மால் ப்ராக்டிஸ் பண்ணாங்க, சும்மா வந்து டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு விட்டுருவாங்க. அந்த டைமில் வந்து ரிசல்ட் எப்போ வரும் அப்படிங்கிற சொல்ல மாட்டாங்க. அதுலேருந்து ஒரு 20 டேஸ்க்கு அப்புறம் இன்னைக்கு May 7 அந்த ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி May 2 வந்து இந்த கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்காக ஒரு இமெயில் வந்து வந்திருக்கும், இல்லை அந்த லெட்டர் வந்திருக்கும். அது உங்கள் எக்ஸாம் செல்லேருந்து நேற்று கொடுத்துருப்பாங்க, May 7 வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இன்னைக்கு ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். ஸோ இப்போ இதில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, அதாவது நான் ஒரு 4-5 ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்டப்போ அவங்களுக்கு எந்த மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிற பார்ப்போம். இது போக உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட முறையில் வேறு ஏதாச்சும் வந்துருந்துச்சு அப்படின்னாலும் அதை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எந்த மாதிரி பனிஷ்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து தி எக்ஸாமினேஷன் ஆஃப் த சப்ஜெக்ட் கன்சர்ன்ட் ரிட்டன் பை கேண்டிடேட் இன்வாலிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்டில் அவங்களுக்கு இது போக அந்த WH1 ரிசல்ட் வந்ததில் CAN அப்படின்னு போட்டு வந்திருக்கும், கேன்சல்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இதை நீங்கள் அடுத்து, அதாவது April May 2026 ரிஜிஸ்டர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த எக்ஸாமினேஷன் வந்து அந்த சப்ஜெக்ட், அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு இன்வாலிட், அதை நீங்கள் எழுதுன வந்து செல்லாது, அதாவது CAN போட்டிருப்பாங்க. அதை வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு இன்வாலிட் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இது போக வந்து நாட் எலிஜிபிள் ஃபார் ரீவேல்யூஷன் ஃபார் எனி சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது இன்வாலிட் தான் CANனா. இது போக நீங்கள் வேறு ஏதாச்சும் பேப்பர் ரீவேல்யூஷன் போட்டிருப்பீங்க. ஆக்சுவலாக அந்த WH1 வந்துருந்துச்சுனாலே உங்களுக்கு சப்ஜெக்ட் ஷோ ஆயிருக்காது. சப்போஸ் நீங்கள் ரீவேல்யூஷன் போட முடியாது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதான் வேறு சப்ஜெக்ட்டுக்கும் உங்களால் போட முடியாது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் சொல்லியிருக்க எல்லாமே நவம்பர் டிசம்பர் 2025 எந்த செஷனில் நீங்கள் மால் ப்ராக்டிஸ் பண்ணிங்களோ அதை மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. அடுத்த செஷனில் உங்களுக்கு நார்மலாயிரும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா. ஸோ அதுக்கப்புறம் மூணாவதாக இந்த இதான் மெயின். ஸோ எக்ஸாமினேஷன் ஆஃப் த சப்ஜெக்ட் கன்சர்ன்ட் அண்ட் ஆல் த தியரி அண்ட் ப்ராக்டிகல் சப்ஜெக்ட் ஆஃப் த கரண்ட் செமஸ்டர் ரிஜிஸ்டர் பை கேண்டிடேட் ஆர் இன்வாலிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது இந்த நவம்பர் டிசம்பர் 2025 நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க கரண்ட் அண்ட் ப்ராக்டிகல், அதாவது வந்து நீங்கள் எழுதியிருக்க எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து இன்வாலிட் தான் சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் நெக்ஸ்ட் செஷனில் தான் எழுதுற மாதிரி இருக்கும். April May 2026 அந்த பேப்பர் எல்லாமே CAN போட்டிருக்காங்க அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு. ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தர் த கேண்டிடேட்ஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் ரீவேல்யூஷன் ஆஃப் த ஆன்சர் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அரியர் சப்ஜெக்ட்டுக்கு, அதாவது வந்து அரியர் சப்ஜெக்ட்டுக்கு ரீவேல்யூஷன் போட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி இந்த WH1 வந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிசல்ட்ஸ் பார்த்துருக்க மாட்டாங்க, அதனால் வந்து ரீவேல்யூஷன் போட்டிருக்க முடியாது. அது போக அந்த ரிசல்ட்டே May 7 தான் வந்திருக்கும். இந்த சர்க்குலர், அதாவது இந்த டீட்டெயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா May 6 தான் பார்த்துருப்பாங்க. இருந்தாலும் அவங்க கொடுத்துருக்க பனிஷ்மெண்ட்டை பற்றி இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன ரீசன்ஸ்க்காக மால் ப்ராக்டிஸ்லாம் வருது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. கலர் பென்ஸும் வரும், அதெல்லாம் WH1 வந்தாலும் உங்களுக்கு சால்வ் பண்ணிடுவாங்க. அதில் மோஸ்ட்லி வந்து அரியர் போட மாட்டாங்க. இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸில் ஒரு சில சப்ஜெக்ட், அதாவது மெஜாரிட்டியாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த ஒரு சப்ஜெக்ட் மட்டும் தான் CAN போட்டிருக்காங்க. சிவியராக ஏதாச்சும் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 2 பிட் வச்சுருந்தாங்கிற மாதிரி சொன்னாங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து எல்லா சப்ஜெக்ட்டுமே CAN போட்டிருக்காங்க. அவங்க திரும்ப எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ இது நிறையா ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இந்த டைம் April May 2026 எழுத போகிறீங்க அப்படின்னா பக்கத்தில் ஏதாச்சும் இது பொருள் இருக்கா, இல்லாட்டி வந்து நீங்கள் எழுதிருக்கெல்லாம் கரெக்டாக எழுதிருக்கலாம் செக் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு மால் ப்ராக்டிஸில் ஈடுபடாதீங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மால் ப்ராக்டிஸ் எந்த மாதிரிலாம் வந்து இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.